சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வல்லாரை கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 2 கட்டு அளவுக்கு வல்லாரை கீரை எடுத்திருக்கீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. காம்பு பகுதியை ஃபுல்லாக பிச்சு ரிமூவ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா கீரையிலையுமே காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு வல்லாரை இலைகளை மட்டும் எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன மண் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆயிருங்க. இப்போ அலசி வச்ச கீரையை ரூம் டெம்பரேச்சரில் 3 நாள் அளவுக்கு ஃபேன் காற்றுக்கடியில் வச்சுக்கலாங்க. 3 நாள் கழித்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குங்க. இதை அப்படியே லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு இலையை எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தூளாகுங்க. இது கரெக்டாக இருக்குங்க. அப்படியே தட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் வறுத்துக்கலாங்க. இதையும் அப்படியே தட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கீங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படியே தட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கீங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. அப்படியே தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 6 வரமிளகாய் எடுத்துருக்கீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் தட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் வறுத்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொரகொரப்பாவோ இல்லாட்டி நைஸாவோ உங்கள் விருப்பப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வல்லாரை கீரை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வல்லாரை பொடி பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாங்க. இட்லி தோசைக்கு தொட்டும் சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.